நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் லக்ஸரி யாட் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 2 hours கடலில் நடுவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கையில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து ஒன்று வாங்கி கையில் வச்சு யாட்டில் வச்சு எஸ்எஸ் பிரியாணி சாப்பிடுவோம். கேப்டன் ப்ரைவேட் யாட் வந்து சூப்பராக இருக்குது. துபாய் மரீனால ஈவினிங் துபாய் பிஸி சிட்டிக்கு நடுவில் நம்ம வந்து அங்கே வந்து என்டிவில் இருக்குது. துபாய் யாட்சில் வச்சு நம்ம ஊர் எஸ்எஸ் பிரியாணி ரிவ்யூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம அல்கூரி ஹோட்டலில் இருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் போகிறோம். நமக்கு திருப்பி 3 o'clock தான் யாட் எடுத்துருக்கோம். 3:30 தான் யாட்டு. ஸோ அது வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் சில் பண்ணலான்னு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஹோட்டலு. லெஃப்ட்டில் வந்து அப்படியே ஃபால்ஸ் மாதிரி லைட்டாக தண்ணி சொட்டிக்கிட்டே செம்ம வந்து டீப்பான ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அந்த சைடு ஜக்கூசியும் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். 2 பில்டிங்க்கு நடுவில் இந்த மாதிரி அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஹோட்டல். நீங்கள் துபாய் வரீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். இன்னொரு vlog உங்களுக்கு இந்த ஹோட்டல் பற்றி டீட்டெயிலாக பெருசாக உங்களுக்கு போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே இப்போ ரூமுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். எஸ்எஸ் பிரியாணியில் வந்து துபாயில் இருக்கிறதுல சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு ஆப்பில். ஸோ ஃபுட்டு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் யாட் எடுத்திருக்கோம். அந்த யாட்டுக்கு போயிட்டு ப்ரைவேட் லக்ஸரி யாட் போகிறோம் துபாய் மெரினாவில். நம்ம வந்து துபாய் மெரினா போயிட்டுருக்கோம். துபாய் மெரினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. துபாயிலே வந்து இந்த ஏரியா வந்து ப்ரைமான ஒரு லொக்கேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஹைரேஸ் பில்டிங்ஸு ஸ்ட்ரக்சர்ஸோட செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. துபாய் மெரினா அப்படியே ஒரு ஹை கிளாஸ் பிளேஸ் மாதிரி செமையாக இருக்குல்ல. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்த வச்சுருப்பாங்க போல். ஒரு தனியாக ஒரு கப்பல் பில்டிங் வீடுன்னு ஒரு லக்ஸரியான ஒரு பிளேஸாக இருக்குது. பார்க்க செமையாக இருக்குது. நம்ம புக் பண்ண டைம் வரைக்கும் நம்ம இங்கேயே கேட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்மளை கேடியில் கூப்பிட்டு போவாங்க. நம்ம வந்து ஷிப்பில் போகிறோம். துபாயில் இருக்க யாட் கிளப் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய கிளப் மெம்பர்ஷிப் இருக்குது இங்கே. ஸோ சுற்றி இருக்கங்க வந்து ஒரு லக்ஸரியான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் லக்ஸரி யாட் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து இன்னொரு 10 minutes வந்துடும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 760 dirhams வந்து பே பண்ணியிருக்கோம். 760 dirhamsனால் ஆல்மோஸ்ட் ஒரு மல்டிபிள் பை 24 போட்டிங்கன்னா ஒரு 15,000 கிட்ட வரும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி திடீர்னு தான் ஆக்சுவலி மதியானம் புக் பண்ணோம். மதியானம் தான் கிடச்சிது. வேறு ஒன்று சொன்னாங்க 500 dirhamsக்கு. ஆனால் அது எனக்கு பிடிக்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இருந்ததுனால வேறு ஒன்று தேடி எடுத்துருந்தோம். ஸோ அது வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 hours கடலில் நடுவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதோட vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை யாட் நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக லக்ஸரி யாட்ஸ் செம்மையாக இருக்குது. துபாய் மெரினா வந்துருக்கோம். இது வந்து துபாய் மெரினா. ஸோ இதெல்லாம் ஒரு கிளப்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. அந்த சைடும் போட்ஸ் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வண்டி வந்தவுடனே கிளம்புவோம். நம்ம போர்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். கையில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து ஒன்று வாங்கி கையில் வச்சு யாட்டில் வச்சு எஸ்எஸ் பிரியாணி சாப்பிடுவோம். ஈவினிங் டைம் ஆச்சுனாலே இங்கே ஒரு பெரிய ஹாபியாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு மாதிரி இந்த யாட்ச் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு சில் பண்ணுறாங்க. நம்மளும் போவோம். கேப்டன் நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகலாம். யாட்சில் பேக் சீட்டில் உட்காந்துட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்கவே செம்மையாக இருக்குது. சுற்றி அவ்வளோ லக்ஸரியான யாட்சி போட்ஸு ரைட் சைடில் பில்டிங்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வரணும் அப்படின்னாலே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் வரணும் போல். நம்ம வந்து இதில் என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். முன்னாடி யாட்ச் முன்னாடி ஜாலியாக உட்காந்து இந்த மாதிரி வந்து துபாயோட அழகை உட்காந்து ரசிக்கிறதே செம்மையாக இருக்குது.
நீங்கள் துபாய் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் யாட்ச் எடுத்து ஃபன் பண்ணிட்டு வாருங்க. ப்ரைவேட் யாட்சிட்டு வந்து சூப்பராக இருக்குது. துபாய் மரீனால ஈவினிங் ஃபுல்லாக லக்ஸரி யாட்சிட்ஸ் தான் இருக்குது. துபாய் பிஸி சிட்டிக்கு நடுவில் நம்ம வந்து அங்கே வந்து என்டிவில் இருக்குது. ஃபுல்லாக சுற்றிட்டு போக செம்மையாக இருக்குது. உட்காந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து துபாய் வரீங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் யாட்ச் வந்து புக் பண்ணுங்கள். ஒரு சீசன் டைம் பொறுத்து நான் ஒரு 700 to 1200 dirhams இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். துபாய் வந்துட்டு ஒரு லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த யாட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். சன்கிளாஸஸ் மட்டும் தயவு செஞ்சு மறந்துட்டு வந்துடாதீங்க. சன்கிளாஸஸ் இல்லாமல் துபாயே வராதிங்க. சத்தியமாக வந்து கண்ணு கூட திறக்க முடியல. செம்மையாக இருக்குது ப்ளசண்ட்டாக ஈவினிங்கில். போட்டுக்குள்ளே வந்து பிளேலிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. துபாயோட டெசர்ட்டை இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்ஸு, கடல்லேருந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பீச்சிலேருந்து டெவலப் பண்ணது, இதெல்லாம் வந்து துபாய் வந்து நினச்சி பார்க்க முடியாத விஷன் அண்ட் மிஷனை அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது துபாய். இங்கே வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸும் இந்த மாதிரி ஷோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்க ப்ரைவேட் யாட்ஸ்லேருந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கரெக்டாக வந்து சன்செட்டுக்காக தான் நாங்கள் ஈவினிங் எடுத்திருந்தோம். ஈவினிங் 4 to 6. சன்செட்டுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா இந்த இடம். நீங்கள் வந்து துபாய் மெரினாலேருந்து இந்த சைடு ஜுமேரா, இந்த பாம் ஜுமேரா சைட்லலாம் உங்களுக்கு வந்து சுற்றி காமிப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சன்செட் டைமில். செம்ம கோல்டன் ஹவரில் நீங்கள் அந்த இடமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஃபீலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் துபாயெல்லாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யாட்ச் வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஐட்னரிலாம் தர மாட்டாங்க. நீங்கள் தனியாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரைவேட் யாட்ச் வந்து தருவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இந்த துபாய் மரீனா, இந்த துபாயில் இருக்க ப்ரைவேட் யாட்ச் வந்து எடுத்து செம்ம ஃபன் பண்ணுங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே தருவாங்க. நீங்கள் அப்படியே சில்லாக வந்து ரிலாக்ஸாக ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சன்செட் டைமில் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் அப்படியே வந்து மஞ்சள் வெயில் மாலையிலே பழைய பாட்டெல்லாம் கேட்டு செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. போட் ஓட்டுற பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் தான். ஸோ தமிழ் பார்த்தோன்னே அவரும் குஷி ஆகிட்டார். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஈவினிங் சன்செட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சன் பார்க்க செம்மையாக இருந்தது. நம்ம அப்படியே அந்த ஜெயிண்ட் வீல் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு போவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே பொறுமையாக போவோம். சூப்பராக இருக்குது. எல்லா யாட்ச்லையுமே முன்னாடி வந்து ஒரு பெட் மாதிரி இருக்கும். அதில் அப்படியே வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வைப் பண்ணலாம். சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பெட்டில் படுத்துக்கிட்டே மேலே வேடிக்கை பார்க்குறது. அப்படியே வந்து பொறுமையாக போவோம். ஆனால் ரொம்ப கடல் வந்து வேவரியாகவே இருந்தது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கிட்ட பார்க்க இந்த ஜெயிண்ட் வீல் வந்து பயங்கரமாக இருந்தது. நைட்டில் வந்து ஃபுல்லாக லைட் போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நைட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம். இந்த பெட்டில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டே செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 20 minutes பக்கம் நாங்கள் அங்கேயே ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக இருந்தோம். செமையாக இருந்தது. அப்படியே கடலில் வந்து போட்டுக்கு மேலே படுத்துக்கிட்டே சைலண்ட்டாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஈவினிங்கில் செமையாக இருந்தது. ஸோ அப்படியே ஜெயிண்ட் வீல் கிட்ட ஒரு 10-20 minutes பக்கம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்படியே வந்தோம்மா. அப்படியே இன்னும் ஒரு 1/2 hour அப்படியே சுற்றிட்டு போயிட்டு இறங்குவோம். நாங்கள் வந்து கூடவே வந்து ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ், இளையராஜான்னு எல்லா பிளேலிஸ்ட்டையும் போட்டு ஒரு 30 சாங் பக்கம் நாங்கள் வந்து போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். செமையாக இருந்ததுங்க. நீங்களாம் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர், சன்கிளாஸஸ், அப்புறம் சாப்பிட்டு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. நாங்கள் வந்து எஸ்எஸ் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி இங்கே வந்து அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இந்த போட்டுக்குள்ளே இருக்க இந்த யாட்ச்குள்ளே இருக்கிற உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் காமிக்கிறேன். இங்கே வந்து மேலே சோஃபா இருக்குது, கீழே வந்து பெட் இருக்குது. 2 பேர் வந்து ஒரு 3 பேர் கூட நீங்கள் படுத்துக்கலாம். இங்கேயே வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி கீழே இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம மேலே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, கூட வந்து 65 இருக்குது. நம்ம வந்து அப்படியே இன்னொரு செட்டை வந்து பிரித்து நம்ம ரூம்லேயே கொஞ்சம் சாப்பிட்டோம். அதனால் இன்னும் ஒரு செட்டு பார்சல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து யாட்சில் சாப்பிடோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம ஊர் எஸ்எஸ் பிரியாணியை நாங்கள் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி யாட்சில் வச்சு ரிவ்யூ பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இதுக்காகவே நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து சென்னையில் இருக்க எஸ்எஸ் பிரியாணியை துபாயில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம இந்த ப்ரைவேட் யாட்சில் வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரதருக்கு வந்து ஒரு தம்ஸ் அப். செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. போட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா நிறைய இடத்துல நிறுத்தி ரிலாக்ஸ்டாக வந்து சில் பண்ணி கூப்பிட்டு வந்தார். சூப்பராக இருந்தது. நம்ம வந்து இறங்க வேண்டிய பிளேஸ் வந்தாச்சு. இப்போ அப்படியே வந்து யாட்சை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கீழே இறங்கிடுவோம்.
இந்த ஏரியா பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம போகும்போது கொஞ்சம் லைட்ஸ்லாம் போடாமல் இருந்தது. இப்போ வந்து லைட்ஸ்லாம் போட்டோடனே எவ்வளோ வந்து ஜொலிக்குது பாருங்க துபாய். செமையாக இருக்குது நைட்டில் வந்து. ஸோ அப்படியே கிளம்புவோம். துபாய் மரீனாவில் வந்து பின்னாடி ஒரு ஜெயண்ட் வீல் இருக்குது. இது வந்து துபாய் ஹார்பர்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் யாட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் உள்ளே. நம்ம ஒரு எஸ்எஸ் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு போயிட்டு உள்ளே வந்து சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் துபாய் வந்து ஒரு லக்ஸரி பிளேஸு. நீங்கள் வந்து உங்களோட காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் துபாய் வந்து கண்டிப்பாக வரலாம். ஃபுல்லாக லக்ஸரி, பார்த்ததெல்லாம் லக்ஸரி. ஒரு அன்ஸ்டாப்பபிள் அப்படின்ற மாதிரி இம்பாசிபிள்ன்ற வேர்டே அவங்க துபாயில் வந்து நான் பார்க்கல. எல்லாத்தையுமே பாசிபிள். டெசர்ட்டில் செடி வளர்க்கலாம், டெசர்ட்டில் தண்ணி விட்டு மரம் வளர்க்கலாம், ஒரு ஆற்றை உருவாக்கலாம், ஒரு பில்டிங் பெருசாக கட்டலாம். இம்பாசிபிள் அப்படின்றதே இல்லை, எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைவேட் யாட் வந்து பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் துபாய் மரீனா வரீங்கன்னா காசு செலவு யோசிக்காமல் ப்ரைவேட் யாட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோட சில் பண்ணுறதுன்றது பயங்கரமாக இருக்கும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சந்திப்போம். பை. நைட்டில் வந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்த்டேஸு, சில ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாட்சை வந்து டெக்கரேட் பண்ணி நிறைய பேர் நடுவில் செலிப்ரேட் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஹையர் பண்ணிவிட்டு இங்கே நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மெம்பர்ஸுக்கும் தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அப்படியே இப்போ துபாய் மரீனாலேருந்து கிளம்பி நம்ம ஹோட்டலுக்கு போக போகிறோம். நைட்லேயுமே வந்து செமையாக இருக்குது துபாய் பார்க்க. ஃப்ரெஷ்ஷாக, கலர்ஃபுல்லாக, பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டிஃபுல் Dubai Marina is a must place when you are in Dubai. I'll see you guys in another video. See you all in another one. Bye.